welcome back to channel This Station. இப்போ தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் திவ்யா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. ஏன் ஒன் பிராண்ட் மேக்கப் டுட்டோரியல் ஆஃப் ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து பர்பிள் ஆலில் காமிச்சிருப்பேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன்ட்டு. அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ண நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் டேக் கேர் மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் என் ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைட் பண்ணியிருக்கிறதுக்காக நான் பாண்ட்ஸ்லேருந்து இந்த வின்டர் மாய்ஸ்சரைசர் எடுத்திருந்தேன். இது ரொம்ப ஆயிலியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ணி என் ஃபேஸை வந்து நல்லா மசாஜ் கொடுத்துக்கிறேன். தென் நான் ப்ளூ ஹெவன்லேருந்து எந்த ப்ரைமரும் வாங்கலை. ஸோ அந்த செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அது ப்ளூ ஹெவன்லேருந்து தான் லிப் பாம் எடுத்திருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கரெக்டர் வந்து நான் வாங்கலை, இருக்கானான்னு தெரியல. நான் ஒரு கன்சீலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இதை நான் கான்டோருக்கு சூஸ் பண்ணியிருந்தேன். இது லைட்டாக ஆரஞ்சிஷாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நான் அதே ஆரஞ்ச் கரெக்டராக யூஸ் பண்ணிக்கிட்டேன். எங்கெங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டேஷன் டார்க் சர்க்கிள் இருக்கோ எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் ஷேடுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா டாஃபி. பட் ஆனால் ப்ளூ ஹெவனில் பார்த்தீங்கன்னா கன்சிலர் வந்து ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அது எப்படி சொல்கிறதுனா, நம்ம இப்போ கன்சிலர் போட்டிங்கன்னா அது அடியில் இருக்க ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வந்துடுது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அடியில் வந்து ஆரஞ்சு கரெக்டர் மாதிரி போட்டிருந்தேன். பட் அதுவும் ஒரு மாதிரி பேட்சியாக ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என் மேக்கப்பே ஸ்பாயில் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த கன்சீலர். தென் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு வந்து இது ப்ரைமர் ப்ளஸ் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்காங்க. இதை லைட்டாக பம்பில் எடுத்து என்னோடய ஸ்கின்னில் இது பண்ணி பார்க்குறேன். கிட்டத்தட்ட என் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது இது ஒரு ஷேட் தான் அவைலபிள் இருந்துச்சு, கேரமல் மொச்சா அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஒரு மாதிரி பீச்சு டிண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து ப்ரெஷ்ஷால் பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் என் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி பிங்கிஷாக ஆன மாதிரி இருக்குது. ஃபுல் கவரேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி தெரியல. ஏதோ ஓரளவு கவர் பண்ணதுன்னு தான் சொல்லலாம். பிகாஸ் நான் முன்னாடி உங்களுக்கு கன்சிலர் யூஸ் பண்ணேன். பட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு லாஸ்ட்டு கன்சிலர் போடும் போது. இப்போ நான் ஃபவுண்டேஷன் வச்சு கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். எனக்கு அந்தளவு கவரேஜ்லாம் கொடுக்கல. பிக்மெண்டேஷன்லாம் வேணால் ஹைடாக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த டார்க் சர்க்கிள்லாம் எனக்கு ஹைடான மாதிரி தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் நல்ல பிங்க் அண்டர்டோன் இருக்குது இந்த ஃபவுண்டேஷன். என்னோடய ஷேடு இருந்தால் எனக்கு கரெக்டாக இருந்திருக்குமா அப்படின்ட்டு தெரியல. ஏதோ வேஷம் கட்டுற மாதிரி இருக்குது. பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது. ஏதோ பேன் கேக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து அந்தளவு அந்தளவு பிடிக்கல. தென் பார்த்தீங்கன்னா கான்டோர் பண்ணுறதுக்காக நான் ஆரஞ்சு கரெக்டராக யூஸ் பண்ணலை. அந்த ஷேட் எடுத்து நான் கொஞ்சமாக போட்டு இது பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது ரொம்ப ட்ரை ஆகிடுது இந்த கன்சீலர் சொல்லப்போனால். ஸோ நான் எங்கெங்கெல்லாம் போடணுமோ ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த இடத்துல பிளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்தளவு கன்சீலர் ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். யாருமே அதை ட்ரை பண்ணாதீங்க. ஹைலைட் பண்ணுறதுக்காக ஹனி அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஏற்கனவே ஃபேஸ்ஃபுல்லாகவே ஹைலைட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுப்போமே ஃபேஸ்க்கு அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். அது ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் வந்து அந்த ஃபவுண்டேஷன் போட்டதை வந்து எடுத்துக்கிட்டு தான் வந்து எனக்கு உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும். உங்களுக்கு நான் பிளெண்ட் பண்ணும் போதே உங்களுக்கு லைவாகவே பார்ப்பீங்க நீங்கள் எந்தளவு அந்த கன்சீலர் ஆப்ட் ஆகுதுன்ட்டு. பேட்சே ஆகுது செம்மையாக. ஸோ எனக்கு செட் ஆகலை அப்படின்றதுனால நம்ம எப்படின்னு வந்து ஏஜ் ரிவைன் கன்சீலர் எடுத்து என்னோடய வந்து அண்டர் ஐ கீழே வந்து நல்லா கரெக்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, அது போட்டு பிளெண்ட் பண்ணோடனே ஓரளவு எனக்கு தேவையான மாதிரி இருந்துச்சு. செமையாக இருக்கு. ஆனால் இதை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன்.
தென் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்காக நான் காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக நான் லோக்கல் ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் 70 rupees ஏதோ சம்திங் இருந்துச்சு. என் அண்டர் ஏரியா எங்கெங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் பேட்சியாக இருக்க மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் பவுடர் யூஸ் பண்ணி நல்லா செட் பண்ணிக்கிறேன். தென் பவுடர் ப்ரஷ் எடுத்து நான் என் நெக் ஏரியா ஏர் ஃபுல் ஃபேஸையும் நல்லா செட் பண்ணிக்கிறேன். தென் என் ஃபேஸை வந்து க்ரீம் கான்டோர் பண்ணேன் அப்படின்றதுனால லைட்டாக செட் பண்ணுறதுக்காக மெபிலின்லேருந்து 330 ஷேட் எடுத்து எனக்கு கான்டோர் ஷேட் அதை எடுத்து லைட்டாக கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் என் ஃபேஸை. ப்ளூ ஹெவனில் எனக்கு கான்டோர் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதை எடுத்து என் ஃபேஸை வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். தென் ஐப்ரோ பென்சிலுக்கு வந்து நான் ப்ளூ ஹெவனில் வந்து இந்த ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். இதில் ஸ்பூலியும் அட்டாச்சோட வரும். என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா க்ரே ஆஷ்ன்ற கலரில் எடுத்து நான் ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணணும்னு தெரியலனா நான் அதுக்காக தனியாக வீடியோவே பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஆஃப் ஸ்க்ரீனில் போயிட்டு என்னோடய இந்த சைடு ஐப்ரோஸும் ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுறேன். தென் மூட்டை ஐஷேடோக்கு வந்து நான் ப்ளூ ஹெவனில் வந்து எதுவும் வாங்கலை. நான் வாங்க சர்ச் பண்ணும் போது எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்தது. ஸோ பியூட்டிலேருந்து ஐப்ரோ பேலட் எடுத்துருந்தேன், ஐஷேடோ பேலட் எடுத்துருந்தேன். அதுலேருந்து ஒரு ப்ரௌன் எடுத்து க்ரீஸ் ஏரியாவில் கொடுத்துக்கிறேன். ப்ளூ ஹெவனில் பார்த்தீங்கன்னா நான் கில்டர் ஐஷேடோ வாங்கியிருந்தேன் அவங்களுக்கு. அதுவும் வந்து அந்த இன்சைட் இது போட்டேன்ல அதேமாரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்தளவுக்கு அதுலேயும் சர்டிஃபிகேஷன் இல்லை. அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அது ரொம்ப ட்ரை ஆகிடுது. இன்சைட் ஆச்சு பரவாயில்ல, ஓரளவு தேவலா மாதிரி இருந்துச்சு. பட் ப்ளூ ஹெவன் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகி அந்த ஃபைன் லைன்லாம் போயிட்டு விழுந்துருச்சு, ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஷேட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரோஸ் கோல்டு மாதிரி ஷேடு இது. தென் ஏதோ மேனேஜ் பண்ணி இதையும் நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் க்ரீஸ் ஏரியாவில் வந்து ஒரு ஐஷேடோ யூஸ் பண்ணல, அந்த கலர் எடுத்து நான் லைட்டாக ஸ்மெச் பண்ணி விட்டுக்கிறேன் ரெண்டுத்தையும். ஆனால் ஃபைனலாக வந்து ஐ லுக் வந்து நல்லா தான் வந்திருக்கு. பட் ஆனால் ப்ராடக்ட் சரியில்லை. தென் இந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரியணும்னா நான் தனியாக ஹால் வீடியோ போட்டிருந்தேன், பர்பிள் ஹால் வீடியோன்னு. அதில் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் லைட்டாக விங் லைனர் மாதிரி போட்டுக்கிட்டேன். தென் பார்த்தீங்கன்னா காஜலுக்கு வந்து ப்ளூ ஹெவன் காஜல் தான் எடுத்துருந்தேன். இது வந்து சும்மா நார்மல் டேஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஸ்மெட்ச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னா எதுவுமே கிடையாது. நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மெட்ச் ஆகும் தான் இது. தென் ப்ளூ ஹெவன் வந்து ப்ளஷ் பிக் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 120 சம்திங்க. இது மாதிரி பீச்சி கலர் மாதிரி. இதை எடுத்து என்னோடய சீக்ஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஹைலைட்டடுக்கு வந்து நான் ப்ளூ ஹெவன்லேருந்து எதுவும் பிக் பண்ணல, இருக்கானான்றது எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஸோ நம்ம எப்படின்னு வந்து இந்த மாஸ்டர் க்ரோம் எடுத்திருந்தேன். இது வந்து மோல்டன் கோல்டு. இது வந்து செம்மையான ஒரு ஹைலைட்டர்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஹைலைட்டரும் இதான். ஒரு செம்மையான ஒரு க்ளோ லுக் தரும் உங்களுக்கு. அதை எடுத்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸ்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிப்ஸில் வந்து லைட்டாக அந்த ஃபவுண்டேஷன்லாம் இருக்குது அப்படின்றதுனால நான் என்னோடய மிஸ்ட்ரல் வாட்டர் யூஸ் பண்ணி என்னோடய அந்த ஃபவுண்டேஷன்லாம் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வச்சு. தென் நான் லைட்டாக வந்து லிப் பாம் போட்டுக்கிறேன், ப்ளூ ஹெவன் லிப் பாமே. தென் லிப்ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஷேட் நம்பர் 12 அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல நியூட் ஷேட். அதை எடுத்து லிப்ஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். மை ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். எனக்கு எல்லா ஷேடோட நியூட் ஷேட் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணேன். என்னோடய வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருந்தாலே தெரியும். ஓகே, இது நல்லா ட்ரை ஆகிட்டோன்னே
ப்ளூ ஹெவன் வந்து செட்டிங் ஸ்ப்ரே எடுத்திருந்தேன். இதை யூஸ் பண்ணி என் ஃபேஸை நல்லா செட் பண்ணிக்கிட்டேன். தென் ஃபைனலாக ஒரு ஸ்டோன் போட்டு வச்சு என் லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சாரி, லாஸ்ட்டாக மஸ்கரா போட மறந்துட்டேன். ஸோ நான் என்னோடய கெட்டப்பில் முடிச்சுட்டு வந்து மஸ்கரா லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த சோக்கர் செட் பார்த்துருப்பீங்க என்னோடய ஜுவல்லரி ஹாலில். ஓகே கைஸ், இதான் என்னோடய ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒன் பிராண்டட் மேக்கப் டியூட்டோரியல், தென் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், நெக்ஸ்ட் நிறைய சேலஞ்ச்லாம் உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வரும். தென் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் இந்தியா. பாய்.